அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு போலீஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது அதில் என்ன கேட்டிருக்கான்னா, தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு ஆகும். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை விட 4 மடங்கு அதிகம் என்றால் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை கண்டுபிடிக்கவும். இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கான். மகன் 10, தந்தை 70. ரெண்டாவது ஆப்ஷன் மகன் 6, தந்தை 24. மூணாவது ஆப்ஷன் மகன் 12, தந்தை 60. நாலாவது ஆப்ஷன் மகன் 5, தந்தை 20. நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக 5வது ஆப்ஷனை ரெடி பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா, அப்போ தான் உங்களுக்கு என்னால் இந்த கொஸ்டினை ஃபுல்லாக சொல்லித்தர முடியும், அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்லித்தர முடியும். அதனால தான் நான் 5வது ஆப்ஷனை ரெடி பண்ணுறேன். மகன் 5, தந்தை 25. இந்த ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் என்னோடய வீடியோஸ் நீங்கள் தொடர்ச்சி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி ஒரு வீடியோ மேக்ஸ் சம்மந்தமாகவும் டிஎன்பிசி சம்மந்தமாகவும் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களால் டெய்லி என்னோடய வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்றும் பண்ண தேவையில்லை, என்னோடய சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எந்த கொஸ்டின் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். நமக்கு இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்கான், தற்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 5 மடங்கு ஆகும், அதான் கொடுத்துருக்கான். ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்கான், மகனின் வயது 1 இருக்கும்போது தந்தைக்கு 5 இருக்கும், அதாவது மல்டிபிள் ஆஃப் 5 இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மகன் 10, தந்தை 70. அப்போனா நமக்கு 10ஓட 5 மடங்கு எவ்வளவு, 50. 5 × 10 எவ்வளவு, 50. ஸோ நமக்கு தந்தையின் வயது 50 இருந்தால் தான் கரெக்டு, ஆனால் 70 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் கிடையாது. செகண்ட் ஒன் பாருங்கள், மகனின் வயது 6, தந்தையின் வயது 24. நம்ம மகனின் வயதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 × 5 எவ்வளவு, 30. தந்தை 24 தான் கொடுத்துருக்கான். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் கிடையாது. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், மகன் 12, தந்தை 60. ஸோ நம்ம 12 5ஆல் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது, 60 தான் வருது. ஸோ மூணாவது ஆப்ஷன் இருக்கலாம். நாலாவது ஆப்ஷன் பாருங்கள், மகன் 5, தந்தை 20. ஸோ நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்க போகுது, 25 கிடைக்க போகுது. அதனால் நாலாவது ஆப்ஷனும் கிடையாது. உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்கனால மூணாவது ஆன்சர் கரெக்டு. ஏன், ஃபஸ்ட் லைன் வச்சே நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஆனால் நான் 4வது ஆப்ஷனுக்கு பதிலாக 5வது ஆப்ஷன் என்ன சொன்னேன், மகன் 5 இருக்கும்போது தந்தை 25 இருந்தா 5 × 5 எவ்வளவு, 25. ஸோ 2 ஆப்ஷனுமே கரெக்டாக வரலாம். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட 2வது லைனை பார்க்குறேன். 4 ஆண்டுகளுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை விட 4 மடங்கு அதிகம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் கரெக்டுன்னு தோணுச்சு, 3வது ஆப்ஷனும் 5வது ஆப்ஷனும் கரெக்டுன்னு தோணுச்சு. 12, 60. ஸோ எனக்கு என்ன சொல்லியிருக்கீங்க, 12ஓட நான் 4 ஆட் பண்ணுறேன். ஏன், எனக்கு 4 ஆண்டுகள் பிறகுன்னு சொல்லியிருக்கேன். 4 ஆண்டுகள் முந்தையன்னு சொன்னா நான் மைனஸ் பண்ணணும். 4 ஆண்டுகள் பிறகுன்னு சொன்னனால நான் ஆட் பண்ணுறேன். 12ஓட 4 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது, 16 கிடைக்க போகுது. 16 நமக்கு எத்தனை மடங்குன்னு சொல்லிட்டான், 4 மடங்குன்னு சொல்லிட்டான். அப்போனா நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 16 × 4 எவ்வளோ வரப்போகுது, 64. 64லேருந்து நான் 4 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்க போகுது, 60 கிடைக்க போகுது. இதுக்கு மீனிங் என்னென்னா 60 + 4. ஏன், அவரோட தந்தையோட வயது 4 வருஷம் அடுத்து கிடைக்கும். அதனால தான் நான் 60 + 4 போட்டேன், 64. எனக்கு 16 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருச்சு, 64 கிடச்சிருச்சு. ஸோ கரெக்டு. இப்போது 5, 25. தந்தையின் வயது 25 இருக்கும்போது மகனின் வயது 5 இருக்குது. அதை செக் பண்ணுறோம். ஏன், நம்ம அதோட விட்டுறக்கூடாது, தப்பாயிரும். அதனால் அதை செக் பண்ணுறோம். 4 ஆட் பண்ணும்போது 9, 9 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 36, 4 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், 32 கிடச்சிரும். ஆனால் 25 கிடைக்காது. அதனால் எனக்கு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. தேங்க்யூ. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.